ஹலோ காய்ஸ் அழகே அழகில அடுத்ததா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, மதி வந்து வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்து யாரையுமே மதிக்கல. அதாவது வந்து சுரேஷையுமே சரி, சுரேஷோட மாமாவையும் சரி மதிக்கவே இல்ல. அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா, தங்களுக்கு பயப்படுவாங்கன்னு சொல்லி அவங்க திரும்பி கூட பார்க்கல. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா என்ன, வராம போனா என்ன, நீங்க வந்து என்ன வீட்டில கொண்டு போய் விடவும் தேவையில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரவும் தேவையில்ல. என்னோட வேலை எனக்கே தெரியுமன்ற மாரி வந்து அவங்க பாட்டுக்கு பேச வராங்க. சுரேஷுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சுரேஷின் மாமாமை வந்து இவங்க அவமதிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இத பற்றியெல்லாம் பேசலாம்ன்ட்டு சுரேஷ் நினைச்சிட்டு இருந்தா, அங்க தான் வந்து பெரிய ஒரு திருப்பமே ஏற்படுதுன்னு சொல்லலாம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மதியோட வந்து அழகு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அழகு பேசிட்டு இருக்கும்போது வந்து, "என்ன மதி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து பேசுறது குறைவா இருக்கே, ஏன் ஏதாவது நடந்ததான்ற?" மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அழக பார்த்து என்ன சொல்றாங்க மதியன்னு சொன்னா, "எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே வந்து அத வந்து சமாளிக்க எனக்கு நல்லாவே தெரியும். நெறைய பிரச்சனை நடந்திருக்கு என்னுடைய வாழ்க்கையில. அது மட்டும் இல்ல, இன்றைக்குமே நெறைய பிரச்சனை நடந்தது. அதையுமே நல்லா தான் சமாளிச்சேன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை மதி? என்ன நடந்தது?" என்ற மாரி வந்து கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வந்து பிரச்சனை ஆச்சுது. நான் பைக்ல இருந்து கீழ இறங்கிட்டேன். இறங்கி நானே பாட்டுக்கு ஆட்டோ பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அங்க வந்து சுரேஷ் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. ஏதோ தனக்கு பயப்படுவேன்னு நினைச்சாங்க. நான் எதுவும் பயப்படவே இல்ல. தனக்கு பயப்படலைன்னு தெரிஞ்ச சுரேஷ் என்ன பண்ணாங்க தெரியுமா? தன்னுடைய மாமாக்கு இத பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வேற வந்து நிக்கிறாங்க. அவங்க தானே ரவுடின்ட்டு எனக்கு தெரியுமே. சும்மாவே யாருமே அவங்கள மதிக்க மாட்டாங்க. நான் வேற மதிப்பேனா? என்ற மாரி வந்து சொல்றாங்க. அச்சச்சோ! அவங்களோட ஏதாவது பேசினீங்களான்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது வந்து, ஆமா பேசினேனே, அவங்க யாரு என்னோட பேசுறதுக்கு? எனக்கு வேற அட்வைஸ் பண்றாங்க. தான் ஏதோ நல்லவர் மாரி, தான் வந்து சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லவர் மாரி எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நான் போயான்ட்டுட்டு எந்த வேலைய பார்த்துட்டு போயிட்டுட்டேன். அது அவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலையேன்டா என்ன? எனக்கு பிரச்சனை தந்தா நான் வந்து மதிக்கவே மாட்டேன்ட்டுட்டு எந்த பாட்டுல வந்துட்டேன்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுதான் உங்களோட முகத்த பார்த்தம்போது ஒரு மாரி இருந்ததா? சுரேஷ் வந்து பயங்கர கோவமா வந்ததா எனக்கு தெரிஞ்சுது. இருந்தாலுமே அதிர வந்து கேட்கக்கூடாதுன்ட்டு நான் பேசாம விட்டுட்டேன். ஏன்னு சொன்னா, அத்தை, மாமா அதில இருந்தாங்க இல்லையா? அதனால பேசாம விட்டுட்டேன் என்ற மாரி வந்து சொல்றாங்க. இதுக்கு மதி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "எதுக்குங்க பயப்படுறீங்க? நாங்க ஏதாவது தப்பு பண்ணா தான் பயப்படணும். மற்றவங்க தப்பு பண்ணிட்டு எங்கள்ல பழி போடும்போதோ, இல்ல எங்கள அதட்டும்போதோ, இல்லது போனா எங்கள வந்து அடிமைத்தனம் பண்ணும்போதோ, நாங்க அதுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லையே. ஒருவேள அத்தை, மாமா என்ன நடந்தது? என்ன கோவமா வாரேன்னு கேட்டிருந்தா, நான் என்ன நடந்ததோ அத சொல்லியிருப்பேன். ஒருவேள சுரேஷ் சொல்லியிருந்தா கூட, நான் பயப்பட்டுருக்க மாட்டேன். என்ன நடந்ததோ அத நான் சொல்லியிருப்பேன். நான் எல்லாம் பயந்துட்டு, அச்சச்சோ! வீட்ல என்ன நடக்க போதோ தெரியலையே! இவங்க வீட்ல வந்து பிரச்சனை பட போறாங்களே! இந்த மாரியெல்லாம் பயப்படுற பொண்ணு நான் கிடையாது. நான் ஏதாவது தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்பேன். அவ்வளவுதான். அத தவிர மற்றவங்க பண்ற தப்புக்கெல்லாம் பயந்துட்டு, ஐயோ! இவங்க என்னுடைய ஹஸ்பண்ட் ஆச்சே! இவங்க என்ன தப்பு பண்ணாலும் வீட்ல சொல்லக்கூடாது. நான் பயந்துட்டே இருக்கணும். இப்படியெல்லாம் இருக்கிற ஆள் நான் கிடையாது. அது சுரேஷ் ரொம்ப நல்லா இன்றைக்கு புரிஞ்சிருப்பார் என்ற மாரி வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறமா வந்து மதி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டில ஒரு சில பேர் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து மரியாதை குடுக்குறது நல்லது தானே! இல்லையேன்னு சொன்னா, எங்கட வாழ்க்கையில அவங்க வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க இல்லையா? என்ற மாரி வந்து சொல்றாங்க. என்னது அவங்க அப்படி இப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க ஏசுவாங்க, ரோட்ல வச்சு ஏதாவது அவமானப்படுத்துவாங்க. இதெல்லாம் தாங்கிட்டு நான் அவங்களோட ஒய்ஃப் ஆச்சே! எப்படி அவங்களோட திரும்ப பேசுறது? என்ற மாரி வந்து வரணுமா? அது சரி, அவங்களோட மாமா எதுக்கு என்னோட வந்து பேசுறாங்க? அவங்க பெரிய ஒரு ரவுடி ஆச்சே! சுரேஷ் அவங்களுக்கு பயப்படலாம். நான் அவங்களுக்கு பயப்பட மாட்டேன். அவங்க அட்வைஸ் பண்ணும்போது பொய்யாண்டுட்டு வந்தேனா, இனிமேல் மாத்திரம் அட்வைஸ் பண்ணாங்களேன்னு சொன்னா, இத விட அதிகமா பேச வேண்டியிருக்கும். அத வந்து நான் சுரேஷுக்கும் சொல்லி வைப்பேன் என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது சுரேஷ் வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. எப்ப வந்து மதி வருவாங்க தன்னுடைய ரூமுக்கு அவங்களுக்கு ஏசலாம். இப்படி நீ எல்லாம் இப்படி பண்ணலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி வரும்போது அவங்களோட பைக்ல தானே வந்தீங்க. 2 பேரும் ஒன்றா தானே வந்தீங்க. அப்புறம் என்னன்ற மாரி வந்து அழகு கேட்குறாங்க. யார் சொன்னா அவங்களோட பைக்ல வந்தேன்னு சொல்லி. நான் அவங்களோட பைக்ல வரையிலேயே. நான் போகும்போதும் ஆட்டோல தான் போனேன். வரும்போதும் ஆட்டோல தான் வந்தேன். அவங்க தன்னுடைய பைக்ல வரவேணும்னு நெனைச்சாங்க. நான் அவங்களோட பைக்ல வரவே இல்ல. அவங்க வந்து பக்கத்துல உருட்டிட்டே வரும்போது வந்து நெறைய பேர் அவங்கள கேள்வி கேட்டாங்க. அவங்க தான் அதுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. நான் வந்து அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல. இவங்க வாராங்கன்னு சொல்லி இவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து திரும்பி நான் பார்க்கல. என்னோட வந்து பிரச்சனைப்பட்டவங்கள நான் வந்து திரும்பி பார்க்கணும்னு அவசியம் இல்ல என்ற மாரி வந்து சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் உங்களோட ஹஸ்பண்ட் இல்லையா?
என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அழகு. அழகு சொல்லும்போது வந்து மதி சொல்கிறாங்க, அப்படின்னு சொன்னால் ஹஸ்பண்ட் என்று சொன்னால் எப்படி என்றாலும் ஏசலாமா, எப்படி என்றாலும் என்ன வந்து அவமதிக்கலாமா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து என்னுடைய அப்பா வந்து உடம்புக்கு முடியாமல் இருக்கிறாங்க, நான் இவ்வளவு நொந்து போய் இருப்பேன், எவ்வளவு கவலையில் இருப்பேன், அவங்க வந்து அந்த இடத்துல பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளவு கேவலமாக என்னை வந்து ஏசுகிறாங்க. ஏசுறது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் என்றும் பார்க்காம அவங்களோட மாமா வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. என்ன திமிர் அவங்களுக்கு, அவங்களோட திமிரை இன்றைக்கு நான் அடக்கி வச்சேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போகும்போது அங்கே வந்து சுரேஷ் வந்து நில்லடி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யாரை நில்லடி என்று சொன்னேன் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த சத்தம் வந்து அழகுக்கும் சரி அதே மாதிரி வந்து சுரேஷோட அம்மா அப்பாவுக்கும் கேட்டுடுது. என்ன சத்தம் என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அவங்களோட ஜன்னல் வந்து திறந்து தான் இருக்குது. என்ன ரோட்டில் வச்சு இவ்வளோ அவமானப்படுத்துகிற, பைக்கில் வராமல் ஆட்டோவிலே வர, என்னடி நினச்சிட்ருக்கிற என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நான் நினைக்கிறது எல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இந்த மாதிரி அடக்கி ஆள்ற வேலையெல்லாம் என்னட்ட வச்சுக்கொள்ளாத சரியா, அதுக்கு வேறு யாரையும் பார்க்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உன்னுடைய திமிருக்கெல்லாம் அடங்குற ஆள் இந்த மதி கிடையாது, எந்த பக்கம் நேர்மை இருக்குது, அது என்றைக்குமே வெல்லம். உன்ன மாதிரி வந்து ஏமாத்துறவனோ அல்லது வந்து கோவப்படுறவனோ உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்ணுறவனோ உன்னுடைய மாமா மாதிரி ரவுடித்தனம் பண்ணுறவன்கிட்ட எல்லாம் நான் அடங்கி போகிற ஆளே கிடையாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து அழகு வந்து வடிவாக பார்க்குறாங்க. அச்சோ மதி தேவையில்லாமல் வார்த்தையை விடுறாங்க, தேவையில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனை வரப்போகுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு வாழ விருப்பம்ண்டா வாழ விருப்பம் இல்லைண்டா வாயை மூடிட்டு பேசாமல் போ, அதை விட்டுட்டு என்னை அடக்கி ஆளலாமான்னு நீ நினைக்காத. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நான் எங்கேயாவது போகும்போது பைக்கை தூக்கிட்டு வராத, உன்னுடைய பைக்கில் நான் வரப்போகிறது இல்லை, நான் எங்கேயாவது போகணும்னு சொன்னால் என்ன பாட்டுக்கு போய் என்னுடைய வேலையை பார்த்துட்டு எனக்கு வர தெரியும் சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க திகைச்ச மாதிரி பார்க்குறாங்க. அவங்க திகைச்சதை விட சுரேஷ் திகைச்ச மாதிரி பார்க்குறாங்க. தனக்கு வந்து மரியாதை தாரா மதி என்ற மாதிரி தான் வீட்டில் நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா இன்றைக்கு எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்களே, இனி என்ன ஆக போதோ என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஆனால் மதியும் வந்து பயப்படலை. இனி என்ன நடக்க போகுது, மதிக்கு அட்வைஸ் பண்ண போகிறாங்களா அல்லது சுரேஷுக்கு அட்வைஸ் பண்ண போகிறாங்களா அல்லது அட்வைஸ் பண்ணுறவங்களையும் ஏச போகிறாங்களா, மதி என்ன நடக்க போகுதுன்னு கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.